ராவணா கேமராவே தெரியலடா, ஆன் பண்ணுறா ஃபஸ்ட்டு. ஏய் தெரியுதா இல்லையா? இப்போ ஓகேடா. இந்த வரண்ட்டு போன ஃப்ரெண்டு இன்னும் காணோம். வந்தவுடனே உன்ட்ட எல்லாத்தையும் வந்து சொல்லி மஜா பண்ணலான்னு பார்க்குறேன். ஒரு காஃபி. டேய் புலம்பாதடா, நீயும் அப்போலேருந்து தோ வந்துடுறேன்னு சொல்லி இன்னும் எங்கே தான் இருக்கேனே தெரில. இப்படி தான் ஒருத்தவன் தோ படம் பண்ணிடுவேன்னு சொல்லி ஒரு பொண்ணுங்க ஃபோட்டோவாக வாங்கி வச்சுருக்கான். ஓ. ஆனால் ஒன்றுடா, ஹீரோயின்ஸே இல்லாத படம் பார்த்துருக்கேன். ஆனால் உன்கிட்ட படமே இல்லைனாலும் ஹீரோயின்ஸ் நம்பர் மட்டும் இருக்குது. பேருக்கு தான் டேரக்டர்னு சொல்லி ஊரை மாற்றிட்டுருக்க. இந்த ராவணனை பற்றி என்ன நினச்ச? குற்றம் இருந்தாலும் குணம் மாறாதவன் ராவணன். ஐயோ ஆரம்பிச்சிட்டியா? டேய் ராவணா, எங்கே தாண்டா இருக்க? இதோ காஃபி கடையில் தான் நான் முடிச்சுட்டு. டேய் தம் எதுவும் அடிக்கிறியா என்ன? தம்மெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆகுது. நீ வேற அதெல்லாம் தொடுறதே இல்லை, உடம்பு கெட்டதுன்னா. ஏதோ சொல்கிற. சரி, ஃப்ரெண்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன், நான் அப்புறம் அடிக்கிறேன். டேய் என்னடி பார்த்துட்டு இருக்க? ப்ரெக்னன்சி செக்ஸ் வீடியோ இது பார். இதில் சில ப்ரொசீஜர்ஸ் ப்ளஷரும் கிடைக்கும், அப்புறம் நேச்சுரலாக ப்ரெக்னன்சிக்கு ஹெல்ப்பும் பண்ணும். லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காது, அதை ஆஃப் பண்ணு. பயந்தாங்கொல்லி. யார்? நான் பயந்தாங்கொல்லியா? அப்போ நீ? அதெல்லாம் ஒன்றுமே ஆகாதுடா. இந்த டைமில் இதெல்லாம் கொஞ்சம் தேவைதான். நல்லா இருக்கா? ஆஃப் பண்ணாது. அவ்வளோ பிடிச்சிருக்கோ? ஒன்று சொல்லவா? நேற்று ஒரு கனவு கண்டேன். என்னது? நமக்கு ஒரு பொம்பளை புள்ள பிறக்கிற மாதிரி. சரி, கண்டிப்பாக பொம்பளை புள்ள தான் பிறக்கும். நீ பெரிய சொல்சியக்காரன். அதான் ஒன்று கல்யாணம் பண்ணியிருக்கேன். அது மட்டும் தாண்டா நீ கரெக்டாக பண்ணியிருக்கு. அதையாவது பண்ணேன்னு சந்தோஷப்படு. சந்தோஷம் தான் எனக்கு. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் நான் சொல்லட்டுமா? என்னது? என்னது? நீ தான் என்னோட முதல். நான் தரேன். தெரியும் 150 வாட்டி சொல்லிருக்க. நீ சொல்ல வேண்டாம் ப்ளீஸ். இன்னொன்று புதுசாக சொல்லட்டுமா? ஃப்ரெஷ்ஷா? என்னது? 2வது குழந்தை. ரொமான்டிக்கா? வேண்டாம். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லு. இந்த டைமில் நீ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எப்போ மாதிரி பயந்துக்கிட்டு இருக்காத. உன்னோட 2 தேவதையும் நீ தானே பார்த்துக்கணும். எந்த சிச்சுவேஷன்லையும் உன்னை நல்லபடியாக பார்த்துப்பேன்னு சொல்லியிருக்கேன். விசிலா, உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னா ஃபசீலாவும் ஜோசப் ஒன்னா சேர்ந்தது மட்டும் பெரிய சக்ஸஸ் ஸ்டோரி இல்லை மிஸ்டர் ஜோசப். வண்டி எப்போ வருமா? அரை மணி நேரத்தில் வந்துடுமா. நீ ஒரு 10 நிமிஷம் அதிகமாக தூங்குனதுனால போக வேண்டிய வண்டியில் போகாமல் அடுத்த பயணத்தில் போக வேண்டிய மாதிரி ஆயிடுச்சு பார். இப்போல்லாம் எனக்கு அடிக்கடி கனவு வருதுன்னு சொன்னேன்ல கொஞ்ச நாளாகவே. தினமும் நாம் வாழ்ந்த பழைய நாள் எல்லாம் கனவாக வருது. இன்னைக்கும் நாம் அடிக்கடி சந்திக்கிற அந்த மரம் இருக்கும்ல, அந்த ஏரிக்கரை பின்னாடி
அங்கே உட்காந்து ரேடியோ பெட்டியில் பாட்டு கேட்டுட்டு இருந்தோம். அதான் எழுந்திருக்கவே மனசு இல்லை. அந்த நாள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சுந்தரி, அதை எப்படி நான் மறப்பேன்? அப்ப எப்படி இருந்ததோ இப்பவும் அப்படியே இருக்கு, சின்ன பிள்ளைங்க மாதிரி. ஆனா நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் பசங்கெல்லாம் வந்து ஒரு கடமையோட கலந்த காதலா மாறிடுச்சுல. விளையாட்டுத்தனம் குறைஞ்சு குடும்ப வாழ்க்கையை பத்தின சுமை வந்துடுச்சுல. அந்த பருவத்தில் கடமைசாலியாகவும் சுமை தாங்கியாகவும் இருந்துதான் ஆகணும்ல. ஹலோ. வந்துட்டேன், கீழே தான் நிற்கிறேன். வந்துட்டியா? வார்டன் இல்லைல்ல, நல்லா பார்த்தியா? அவன் எப்பயோ சரக்கு அடிச்சு ஃப்ளாட் ஆயிருப்பான்டா, நீ வா. போன வாட்டி டயரை பஞ்சர் ஆகி விட்டான், பரதேசி புறம்போக்காதான். சரி நான் வரேன். ஹேய், நீ எப்படா உள்ளாங்க? நான் எப்படியோ வந்தேன். சரி நீ எப்படியோ. ஹே வார்டன். லைட் இருக்கா? ரூமில் லைட் இருக்கணும், அடிச்சுக்க மாட்டேன். சரி, இதுவும் கிடையாதா? சரி, ஹலோ, ரூமில் யாரும் இல்லையா? இல்லை. உன் ஃப்ரெண்டு அந்த பாண்டா? இல்லை. யாருமே இல்லையா? சரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். பாரு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த மொழி வேற, அது இங்கே சொல்ல முடியாது. உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் உன்னை உட்கார வச்சு ஒன்று காட்டணும். இப்போ நீ என்னை பார்க்குற மாதிரியே அங்கேயும் பார்க்கணும். சரி சரி, இங்கே இருந்தால் சரி வராதுன்னு நினைக்கிறேன். போலாமா? இல்லை, வெளியே போலாமான்னு கேட்டேன். போலாமா? தயவு செஞ்சு வா. என் பழைய தேனப்பனா இருந்திருந்தா இந்நேரம் எனக்கு பிடிச்சி கொடுத்துருப்பான். உடம்புக்கு தான் வயசாச்சு, மனசுக்கு இல்லைல்ல. என்ன பண்ற? அம்மா கால் பண்றேன். அம்மா டாக்டரா? டாக்டர் கால் பண்றேன். இல்லைன்னா ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ண ரூல்ஸ் மாதிரி. ரொம்ப வலிக்குது. இரு ஒரு செகண்ட்மா. கழுத பார்த்து
வா. இந்த வரேன். சரி சரி வாங்கிட்டு வந்தேன். அண்ணா ஒய்ஃப் ப்ரெக்னன்சி பெயின்னா கொஞ்சம் வேகமாக வாங்கண்ணா. அண்ணா கொஞ்சம் வேகமாண்ணா. சரி ஓகே வைமா வைமா. ஒரு படம் பண்ணி எனக்காக அதை நீ டெடிகேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சுத்தமாக எக்ஸ்பெக்டே பண்ணல. தேங்க்யூ. இல்லை பிறந்த நாளைக்கு எதுவுமே ஸ்பெஷலாக பண்ணல. ஸோ கிஃப்ட்டு லெட்ரு எதாவது கொடுத்து பண்ணியிருக்கலாம். பட் இட் ஒன்ட் கிரியேட் அ மெமரி இல்லை. அதான் இந்த மாதிரி. பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே. சரி, சர்ப்ரைஸ் அவ்வளோதானா இல்லை வேறு ஏதாவது இருக்கா? இன்னும் ஒன்று இருக்குது, அது அங்கே போய் சொல்கிறேன். கொஞ்சம் பொறுத்துக்கோமா. கொஞ்சம் நேரத்தில் போயிடலாமா? ஆனால் கொஞ்சம் வேகமாக போங்க. பக்கத்தில் வந்துட்டோம். இல்லைம்மா உனக்கு குட்டி அங்கே இருக்கா, இங்கே இருக்கா? கொஞ்சம் மெதுவா. கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேண்ணா கொஞ்சம் பொறுத்துக்கோமா. அண்ணா வெசிலாம் தருவாங்க, எங்கே இருக்கான்னு பார்த்து சொல்லலாம். வெசிலா அவங்க ப்ரெக்னன்சி பீரியட் என்ன? 9 மாதம் ப்ரெக்னன்சிண்ணா. ப்ரெக்னன்சி பெயின் வந்ததுனால ஆட்டோவில் கூட்டு வந்துட்டு இருந்தோண்ணா. அப்பன்னு பார்த்து இப்படி ஆயிடுச்சுண்ணா. ஓ அந்த ஆக்சிடென்ட் கேஸா? கொஞ்சம் வேகமாக பார்த்து சொல்லுங்கண்ணா. டாக்டர் சார் ஒய்ஃப் ப்ரெக்னன்சி. வெயிட் பண்ணுங்கள், ப்ரொசீஜர்ஸ் போயிட்டு தான் இருக்கு. டாக்டர் இங்கே வெயிட் பண்ணுங்கள், வில் லெட் யூ நோ. என்னாச்சு? ஒன்றும் இல்லைல்ல? ஒன்றும் இல்லைடா. சரி ஓகே. உனக்கு என்னமா ஆயிடுச்சுன்னு பயந்துட்டேன். சத்தியமாக இது ஏன் தப்பு இல்லை. பிரேக் பிடிக்கல.
நான் வேணும்னே பண்ணல. தெரியும். ஏ ராவணா, சாரி. சுந்தரி அண்ணன் யாருமா? அவங்க ஹஸ்பண்ட் சார். சுந்தரி சார் அவங்க வரப்பவே ரொம்ப பெட் லாஸோட தான் கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் வந்திருந்தாங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எவ்வளோ ரெசிஸ்டேட் பண்ணி பார்த்தோம், பட் எங்களால் அவங்கள காப்பாற்ற முடியல. ஐ எம் வெரி மச் சாரி சார். டே அழாதடா, உன் தப்பில்ல. என்னை பாரு, இதுக்கெல்லாம் காரணம் நீ இல்லை. சில பேர் பண்ற தப்பு சில நேரம் நம்மளை பாதிக்கும். அதை இன்னைக்கு யாரும் புரிஞ்சுக்கலனாலும் ஒரு நாள் அவங்க நம்புவாங்க. நான் உன் கூடயே இருப்பேன்டா. உங்களுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு.